இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2025 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 2:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகள்ல இருந்து வந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறும். பணிகள்ல சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களை நீங்களே மேம்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். குழப்பங்களும் நீங்கும். சில பயனுள்ள விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளின் காரணமாக பணப்பற்றாக்குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது வழக்கமான பரிசோதனைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில போராட்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பெரிய பொறுப்புகளும் ஏற்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கண்காணிப்பிலையும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். தொழில்துறையில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கல்வி செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று பணவரவும் இருக்குங்க. இரவு பகல் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. மனச்சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் இடத்துல சமாதானமாக சென்று விடுவதும் நல்லது. மேலதிகாரிகள் இன்று உங்களுடைய போக்கிற்கு இணக்கமாகவும் இருப்பாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகளும் இருக்குங்க. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருந்து வந்த இழப்புகளும் நீங்கும். இன்று யாரையும் அதிகமாக குறை கூறவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படுகின்ற நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டிலையும் சமாதானமான போக்கும் காணப்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பண விஷயத்துல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த கடினத்தன்மை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை சீராகவும் இருக்கும். இன்று அரசு வேலையில இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
பணி நிமித்தமான விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். அனைவரிடத்துமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுய வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சரியான வழிமுறைகளுடன் பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில்துறையில சில திருப்பங்களையும் எதிர்கொள்ளலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வசதி வாய்ப்புகளும் பெருகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்கள் நினைத்ததை நடத்தியும் காட்டுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவி இடத்துல அதிகப்படியான விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு வீட்டிலும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கு வந்து சேரும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வேலையில உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆர்வத்துடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை அன்பும் ஆதரவுகளும் நிறைந்ததாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். சில கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. மனதளவுல திருப்தியான சூழலும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. புரிந்துணர்வுகளும் ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க.
விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நல்ல முறையில அணுகவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சவாலாக தங்க இருக்கும். பணிகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில சவாலான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. தொழில் துறைகளுக்கு புதிய திட்டங்களும் வகுக்கவும் செய்வீங்க. வருமானத்தை அதிகரிப்பதற்காக புதிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களை பற்றி வீட்டுல கலந்துரையாடல்களும் நடைபெறலாம். எடுத்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனைக்கு ஏற்ப லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்புகள் இல்லாத சூழ்நிலைகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திட்டமிட்டபடி வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில கவனத்தையும் செலுத்துவீங்க. பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அரசு வேலையில இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்கும். சிலருக்கு இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிலையும் சரி அலுவலக பணிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. மாறுபட்ட அனுபவத்தின் மூலமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய தொழில்நுட்ப தேடல்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மேன்மையான வாய்ப்புகளும் அமையும். கடன் சார்ந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வதும் நல்லது. ஆனால் உங்களுடைய முடிவுகள்ல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய தேடல்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களை பற்றி இப்பொழுது நீங்க விவாதம் செய்யவும் வேண்டாம். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதி வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். திருப்தி தரக்கூடிய வகையிலும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று 1-2 நாட்களாக இருந்து வந்த தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். இப்பொழுது சற்று ஆறுதலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம சிந்தனையுடனும் இருப்பீங்க.
சிலருக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். வாகனங்களினால லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு அதுல நாட்டமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். எதிரிகளை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அலுவலகங்கள்ல செல்வாக்கும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வாகன யோகமும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் இருக்கும். சேமிப்புகளை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல அதிகப்படியாக நீங்க தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய கல்விக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பல விஷயங்களிலும் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முதலீடுகள்ல அதிக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். முக்கியமான வேலைகளை இப்பொழுது முடிக்க வேண்டியதும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு ஆதரவுகளும் தருவீங்க. குழந்தைகளினால மன நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய செயல் திட்டங்களை உருவாக்கவும் செய்வீங்க. சில பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. மனதளவுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சில பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய செயல் திட்டங்களை தீட்டுவ வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகள்ல இன்று மூழ்கியும் இருப்பீங்க. திருமண உறவுல தேவையற்ற வாக்குவாதங்களை இன்று குடும்பத்தினர்கிட்ட மேற்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாக நடைபெறும். சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மேலதிகாரிகளுடைய ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலை எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்று உங்களுடைய வேலைகளை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண வரவுகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று சொந்த பந்தங்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும்.
வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அன்புடனும் ஆறுதலாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். சமூகத்துல உங்களுக்கான பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. மன அமைதியும் உண்டாகும். குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சில நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பெரியவர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். எதையும் சமாளிப்பதற்கான மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. உங்கள் தாயாரிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குழந்தைகளுடைய வழியில சுபகாரியங்கள் கைகூடியும் வரலாம். புதிய பங்குதாரர்கள் பற்றிய எண்ணங்களும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய கலைகளை தேடி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். திருப்திகரமான போக்கும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இனிமையான தொடர்பாடல்களின் மூலமாக சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றமான வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாற்றக்கூடிய சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அதற்கான புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இனிமையான அணுகுமுறையின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நேர்மையான எண்ணங்களுடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை முறையாக பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். தொழில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கிட்ட மன வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய பழியை நீங்கள் சுமக்க வேண்டியதும் இருக்கலாம். கவனமாகவும் இருங்க. திடீர் செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். இன்று உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் மாறும். வருமான தடையும் நீங்குங்க. மன அழுத்தங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவு செய்வதற்காக நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். மனைவியின் வழியில நல்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று சில முக்கியமான தியானங்கள் மற்றும் யோகா பயிற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய உழைப்பு வீண் போகவும் செய்யாது. மாணவர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம்.
குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக செலவுகளும் செய்வீங்க. சில உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய சுயரூபத்தை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதில் போட்டிகளும் இருக்குங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மனதளவுல அமைதியாகவும் உணர்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்ட அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. திட்டமிட்டு செய்வது உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கண்ணியமாக பேசவும் செய்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். அளவான வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு யோகா, தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று செயல்கள்ல இருந்து வந்த படபடப்புகளும் நீங்கும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த லாபமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று ஏற்றத்தையும் காணலாம். திட்டமிட்டு தொழிலை நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு வேண்டிய புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று தொழில விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளை குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் மேம்படும். வியாபாரத்துல செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். முதலீடுகள் சார்ந்த செயல்கள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். என்று வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நெகிழ்வான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இதன் மூலம் சாதகமான பலன்களையும் பெறலாம். சரியான தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில ஆச்சரியமான விஷயங்களும் நடைபெறலாம். தவறுகள் ஏற்படாமல் ஒன்றிற்கு 2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய எரிச்சல் மற்றும் கோபமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இப்பொழுது சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி மாற்றங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலை சுணக்கமில்லாமல் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வாகனங்களினால யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசைப்பட்டு இருந்த வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மன சஞ்சலங்களும் நீங்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்குகளை அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாங்க. இன்று கிடைத்த லாபத்தினை நல்லபடியாக பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற மன வருத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். மற்றவர்களை பற்றிய விமர்சனங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உறவினர்கள் நண்பர்களின் மூலமாக புதிய ஆடை ஆபரணங்களின் வாங்கக்கூடிய சேர்க்கையும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. சக பணியாளர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பங்குச்சந்தையில முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. நிதி பரிவர்த்தனைகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலையில நிதானமாக செயல்படுவதும் நல்லது. புதிய திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. என்ற அதிகாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சில தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாகவும் பேசுங்க. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்து கொண்டு மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. என்று அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. மன அமைதியும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. கடன் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று மற்றவர்களுடைய வேலைகளுக்காகவும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. சில தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய சிரமங்களும் முடியும்.
ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். வியாபாரம் சம்பந்தமாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில் துறையில சில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். மேலதிகாரிகளை அலட்சியமாக நினைக்கவும் வேண்டாம். தேவையில்லாத செலவுகளினால சில சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க ஏதாவது சில வேலைகள்ல அலட்சியமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த அலட்சியத்தை பண விஷயத்துல காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தாய் வழியில சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்து வந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதகமான செய்திகளும் வந்து சேரும். என்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிரிகளை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். பணம் தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சிக்கியிருந்த பணத்தை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எளிதில் முடியும் என்று நினைத்து இருந்த சில பணிகள் அலைச்சலுக்கு பின்புதாங்க நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். வியாபாரத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றமும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். சௌகரியமாகவும் உணர்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய உணர்வுடனும் இருப்பீங்க. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நேர்மையான மனப்போக்குடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் குறையும். அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. லாபத்திற்கு குறைவிருக்காது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விறுவிறுப்பாகவும் நடைபெறலாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திட்டமிட்டு துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு நேரத்திலும் யாரிடத்திலும் உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவும் செய்வீங்க. உறவினர்களை இணைப்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வரவு செலவுகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அந்நியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும்.
பிரியமானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் வாங்கி தருவதில் குறுக்கணிக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதியதாக அறிமுகமாகுகின்ற நபர்களிடத்துல அதிகப்படியான பேச்சுக்களை பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய்மாமனுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இது மனதிற்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல சிறப்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும் என்று உங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்குகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய தொழில் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களும் நிறைவேறும். சேமிப்பது தொடர்பான காரியங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு உகந்ததாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் போன்ற வகையில கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். கல்வி கேள்விகள்ல பெருமை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல மேன்மையும் இருக்கும். அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்கள் இடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூமி லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவு செய்வதற்காக நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. அரசாங்க உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. இணையதளத்துல ஆசை வார்த்தைகளை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் இருக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணை அனுசரணையாகவும் நடத்தவும் செய்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில திருப்தியும் இருக்கும். கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிதி பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் யாரிடத்திலும் பேசுவதும் நல்லது. வீட்டுல சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வத்தையும் காட்டுவீங்க.
தர்ம காரியங்கள்ல மனமும் ஈடுபடும். நண்பர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சொந்த ஊர் சென்று வருவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணி சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிக்கு உண்டான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். என்று சில பிரச்சனைகளும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிம்மதியாக உணரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் ஆற்றலுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் செயலாற்றவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை உங்கள் துணையிடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில விஷயங்களை இருவரும் அமர்ந்து பேசிக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டை மேம்படுத்துவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அதிகப்படியான செலவுகளும் இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரத்துல மேன்மையும் உண்டாகும். பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். தொழில்ல சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இயந்திர தொழிலின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத வருமானமும் இருக்கும். வெளிவட்டார அந்தஸ்தும் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிர்பாராத சில தனவரவின் மூலமாக சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். இதன் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய பிடிவாத போக்கும் மாறும். பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடுபிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பது உங்களுக்கு ஆதாயத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் செய்வீங்க. விட்டு கொடுத்தும் செல்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சீராகவும் இருக்கும். வீடு பராமரிப்பு அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். யோகா மற்றும் ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். மனம் விட்டு பேசியும் கொள்வீங்க. தெளிவும் உண்டாகும். தந்தையின் வழியில அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தினருடன் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தனம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வீடு பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.